ஆமா மாப்ள, ஏற்கனவே அவன் முடிவு பண்ணி தான் வச்சிருக்கா. நீங்க ஏன் மாமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்க அத்தை தான் இதை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டா மாப்ள. இல்லாட்டி போனா சொல்லாம இருப்பேனா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அதான் சொன்னேன். மாமா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அத்தை ஒருவேளை மகேஷா கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கே. நம்ம கார்த்திய மாப்பிள்ளையாக்க அவங்க ஏன் அப்படி செஞ்சிருக்க கூடாது? சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா மாப்ள. இந்த பையதான் எல்லா விஷயமும் சாமுண்டிச்சு தெரிஞ்சு போச்சுன்னு பயத்துல எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கான். எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம்லாம் தீரணும்னா இந்த மகேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ரேவதி முன்னாடி நிக்க வைக்கணும். ஏப்பா சகல, அவன் எங்கேயோ இருக்கிறான், எக்கோட கெட்டு போறான். இவ்வளவு நாளா இருந்து டார்ச்சர் பண்ணா இப்ப காணாம போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா முடிச்சவன் எங்க போய் எங்க ஒளிஞ்சான்னு தெரியல. வர்ற ஆத்திரத்துக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் மூக்கும் போகறையில உடைக்கணும். ஏய் காலர் பட்டன் கம்முனாட்டி எங்கடா போன? இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது மாமா. மாப்ள விடுங்க, நடக்கிறது நல்லதாவே நடக்கும். விடுப்பா பாத்துக்கலாம். தெரியுமா, சொல்லுங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு இருக்கேன். அதான் ஒரு நல்ல நேரமா பார்த்து குறிச்சு கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதுக்கு என்னம்மா, குறிச்சு கொடுத்துட்டா போச்சு. மாமா என்ன மாமா, அத்தை இன்னைக்கு அதிரடியா சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்றாங்க. என்ன மேட்ரு? ஈஸ்வரி எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அக்கா, நீ புத்தியோட தான் பேசுறியா? ரேவதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமலே கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ உடனே அவ கூட சாந்தி முகூர்த்தம்னா அவ எப்படி ஏத்துக்குவா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சடங்கெல்லாம் நடந்துதானே ஆகணும். அது இன்னைக்கே நடந்தா என்ன? மேடம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. இந்த கல்யாணம் ஏகப்பட்ட பிரச்சனையில எங்க 2 பேரோட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. அதனால இதெல்லாம் வேண்டாம் மேடம். ராஜா, என்ன இன்னும் மேடம் மேடம்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அத்தனை உரிமையோட கூப்பிடலாம்ல. சரிங்க மேடம். பாத்தியா, திரும்பவும் மேடம்னே கூப்பிடுற. அத்தனை சொல்லு. சரிங்க அத்தை. ரேவதி, நீ இங்க ரொம்ப வருத்தத்துல இருக்க. அங்க அந்த டிரைவர் என்னடானா உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கான். வா வந்து என்னன்னு கேளு, இல்லன்னா அவன் நினைச்சத சாதிச்சிருவான். என்ன சித்தி சொல்றீங்க? அந்த டிரைவர் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றானா? அவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. சரி வா, முதல்ல வந்து உங்க அம்மா கிட்ட கேளு, அப்பதான் அவன் அடங்குவான். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனையில இந்த சடங்கு ஒண்ணுதான் குறைச்சலாம். ஏமா இப்படி என் மனசு புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் மனுஷி தானம்மா. எனக்கும் ஆசா பாசம் உணர்வு எல்லாம் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஏற்பாட முதல்ல நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். மேடம், நானும் அதான் சொல்றேன். இதெல்லாம் வேண்டாம் மேடம். பிரமாத், அடடடடடா, பிரமாதமா நடிக்கிறியே. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டி வர்றது இதுதானா? நீயே ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தையும் குறிக்க சொல்லிட்டு இப்ப என்னமா நடிக்கிற? ஐயோ, இந்த நடிப்பு யாருக்கும் வராதுப்பா. இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா தேவையில்லாம என் பேரை இதுல இழுத்து விடாதீங்க. சந்திரா, ராஜா சொல்றது கரெக்ட் தான். ஜோசியரை வர சொன்னது நான் தான். இதுல ராஜாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அக்கா, இவன் இப்ப மாப்பிள்ளை ஆயிட்டாங்கிறதுக்காக நீ ஓவரா பேசுறியா? இவ ரேவதிக்கு இவ்ளோ துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் இவனை எப்படி நம்புறேன்னு எனக்கு புரியவே இல்ல. அம்மா, நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
நான் இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், எதுக்கு இப்படி பேசுற? நான் செய்யறதெல்லாம் ஓன் நல்லதுக்காக தானே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த சடங்கு முறைகளையும் நான் தானே செஞ்சு வைக்கணும். இனிமே ராஜா தான் உன் புருஷன்னு ஆயிடுச்சு. உன் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவன் கூட குடும்பம் நடத்த பாரு. வீணா முரண்டு பிடிக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. ஜோசியரே, அம்மா நீங்க நேரத்தை குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா, ரேவதியை நீங்க போஸ்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அவ இன்னும் அந்த கல்யாண அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரலமா. அதுக்குள்ள இந்த ஏற்பாடெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ரோஹிணி, பெரிய மனுஷி மாதிரி பேசாத. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி 8ல இருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு. அந்த நேரத்துல நீங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. அந்த நேரத்திலேயே சடங்கு வச்சுக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நான் வரட்டுங்களாம்மா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆ. ஐயா, அனிமுன் போறதுக்கும் நல்ல நேரம் பாப்பீங்களா? இந்தாங்க. நல்லது. அப்ப நான் கிளம்புறேம்மா. வாங்க. அக்கா, இப்ப எதுக்கு இந்த சடங்கு? இவ்ளோ சீக்கிரமே இதெல்லாம் நடக்கணுமா? எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல? சந்திரா, இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம். நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேல எந்த மாற்றமும் இல்ல.